அந்த காலத்துல வந்து கௌரவம், இன்னும் ஜீவனாம்சம் அந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ பேர்லயே இருக்கும் எல்லாம். அப்புறம் அக்னி அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம்னு பேர் வச்சப்போ ரொம்ப திட்டினாங்களாம். இது வந்து நெகட்டிவ், அது வந்து தீ, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அக்னி சாட்சி. பட் அதெல்லாம் மாறி போச்சு. ஆனா இப்போ டைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல வைக்கக்கூடாது, அப்புறம் டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்காது. அதுக்கப்புறம் யாரோ கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு வச்சான்னு ஒரு சமூக ஆர்வலர் எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணாப்பினா திட்டாங்க. கொஞ்சமாவது சமூக பிரஜை இருக்கா அப்படி இப்படின்னு திட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்ப டைட்டில் வச்சதுக்கும் இப்ப டைட்டிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது அந்த நியூ ஜென் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டைட்டில் வைக்கிறது முதல்ல இவன்கிட்டே கேளுங்க. போங்கடி நீங்களும் உங்க காதலன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி அந்த டைட்டில் வச்சீங்க? என்ன அந்த பல்ஸ், ஆடியன்ஸோட பல்ஸ் எதையோ கவருது இல்லையா? இப்ப இத்தனை பேர் இவ்வளவு டைட்டில் இருக்கும்போது போங்கடி நீங்களும் உங்க காதலுங்கிறத வந்து சொல்றாங்க. இல்ல இப்போ மேம் சொன்னதுதான் ஆட்டுக்கார அலமேலு அப்படின்னும் போது ஒரு சின்ன அட்ராக்ஷன். அப்போ நீங்க சொன்ன கௌரவம், வியட்நாம் வீடு அப்படின்னு வந்துட்டு இருக்கிற ஜோனர்ல ஆட்டுக்கார அலமேலுன்னு இது நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. எங்களுக்கு ஃபீல் வரக்கூடாதா? உங்களுக்கு தான் வரணும். இல்ல மேம், படம் ஓகே. ராமாயி வயசுக்கு வந்துட்டா, இது என்ன சார் டைட்டில்? அந்த காலத்துல நாங்க வச்சிருக்கோம் தெரியுமா? ராமாயி வயசுக்கு வந்துட்டான்றது அது எவ்வளவு இதா இருக்கு, அது வெளியவே சொல்ல முடியல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த படத்துக்கு வந்து இருங்க, வீட்டுல போகவே முடியாது, வீட்டுல போக முடியாது. எந்த படத்துக்கு போறேன்னா என்னன்னு சொல்லிட்டு போறது. இல்ல சின்ன வயசுல நீ அந்த படத்துக்கு தான் டிக்கெட் பிளாக்ல வாங்கி போனீங்க. எனக்கு தெரியல அவனை பத்தி.